கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ஷனில் நம்ம ஹிப்பாபாதி, காஷ்மீரா, அனிகா சுரேந்தரன், தியாகராஜன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் பிடி சார். இந்த படத்தை இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிடி சார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிடி சார் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம ஹிப்பாபாதி ஸ்கூலில் பிடி சாராக இருக்கார். இவர் யார் சண்டைக்கும் போகாமல் எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனைன்னு இங்கிலீஷ் டீச்சரை லவ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கிறாரு. ஆனால் இவர் வாழ்க்கையில் திடீர்னு இவரே அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டான தியாகராஜனை எதிர்க்கிறாரு. அது ஏன் எதிர்க்கிறாரு? இந்த ஜாலியான ஃபன்னான ஹீரோ திடீர்னு ஏன் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு? இதுதான் இந்த பிடி சார் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த படம் ஒரு ஓகேவான மூவியாக இருந்தது. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா இந்த படத்தில் நடித்த நம்ம ஆதியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இவர் பெர்ஃபார்மன்ஸில் நீட்டாக நடிச்சிருந்தார். அதே மாதிரி நம்ம மாஸ்டர் படத்தில் டிலிட்டட் சீன் ஒன்று ஒரு பாருங்கள். அந்த சீனை வச்சு தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை மேக் பண்ணியிருக்காரு கார்த்திக் கோபாலன். அனிகா சுரேந்தரன் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இவங்களோட ரோலும் நல்லா இருந்தது. ஆனால் எமோஷனல் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி எமோஷனலே கனெக்ட் பண்ணவே இல்லை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர இன்டர்வல் சீன் நல்லா இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வர கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவான ஃபர்ஸ்ட் ஹாஃபும், செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கும். கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு முடித்த விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தோட சாங்ஸ் மற்றும் பிஜிஎம் ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. நம்ம ஆதியோட கெரியர்லேயே ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஆல்பம்னா அது இந்த பிடி சார் படத்தில் தான். பிடி சார் படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு இந்த படம் ஒரு ஓகேவான படம்னு ஒரு ஃபீலை கொடுத்தது. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்பவே ஒரு வேஸ்டான கேரக்டர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஃபைனலாக இந்த பிடி சார் படம் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொன்ன படம் தான் இந்த பிடி சார். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்க ஒருத்தான படம் தான் இந்த பிடி சார். இந்த பிடி சார் படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த பிடி சார்.